ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்ஜா வெர்சஸ் அபிஷிகா. இவங்களுக்கு ரெண்டு பேர் தாங்க போட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஜட்ஜஸ் ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய ரவுண்டு பேர் என்ன, இவங்க என்னென்ன பாட்டெலாம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கான டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனை தாராளமாக சொல்லலாம். ஸோ இதில் நிறையா ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்க ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில எலிமினேஷனும் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் ஹைலைட்டடாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேரை தாராளமாக சொல்லலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வர்ஜா, இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா அபிஷிகா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பாட்டு பாடுறதுல சூப்பரான ஒரு பர்சன். ரெண்டு பேருமே குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களோட பர்ஃபெக்ஷன் ப்ளஸ் சாங்கோட அந்த வாய்ஸ் குவாலிட்டி ப்ளஸ் பர்ஃபெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் மௌனராகம்ங்கிற ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசுரன் படத்துலேருந்து எள்ளுவாய பூக்களே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங் வந்து பாடியிருந்தாங்க. வர்ஜா இந்த வாரம் மௌனராகம் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போராளே பொண்ணு தாயி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங்கை பாடி அசத்திருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சு. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் ஆடியன்ஸ் பேஸும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சு தாராளமாக சொல்லாங்க. ஸோ அந்த வகையை இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ஜட்ஜஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைனல்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிசிபேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த ஒரு ஜட்ஜஸ் வாயிலிருந்து வர்றது அப்படின்றது. ஸோ அந்த விஷயத்த ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு வந்துருக்காங்கன்றதை தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், இல்லைப்பா என்னுடைய ஃபேவரட் பர்சன் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.